சபரி மோட்சம் ராமாயண கிளைக்கதை. தண்டகாரண்ய காட்டில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தாள் வயதான பெண் சபரி. பிறப்பால் சாதாரணவள், ஆனால் பக்தியால் உயர்ந்தவள். திருமணத்திற்காக உயிர்கள் பலியிடப்படுவதை பார்த்து மனம் நொந்து வீட்டை விட்டு வெளியேறிய சபரி மதங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தாள். அங்கே அவள் அமைதியாக சேவை செய்தாள், யாரையும் குற்றம் சொல்லவில்லை. முனிவர் மோட்சமடையும் முன், ஒரு நாள் ராமன் உன்னை தேடி வருவான், அன்று உனக்கு முக்தி கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் சபரி ராமனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆண்டுகள் கடந்தன, உடல் தளர்ந்தது, ஆனால் பக்தி குறையவில்லை. ஒரு நாள் சீதையை தேடி வந்த ராமன் லக்ஷ்மணன் சபரியின் குடிசையை அடைந்தனர். ராமனை கண்டவுடன் சபரியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவள் கனிகளை சுவைத்து பார்த்து இனிப்பானவற்றை ராமனுக்கு கொடுத்தாள். ராமன் சிரித்தபடி, இது கனி அல்ல, பக்தியின் அமிர்தம் என்று அவற்றை உண்டார். ராமனின் தரிசனமே போதுமென்று சொன்ன சபரி அந்த நொடியில் மோட்சமடைந்தாள். நீதி: குலமல்ல, குணமே மனிதனை உயர்த்தும். உண்மையான பக்தி கடவுளை அடையும் வழி.